இப்போ ஒவ்வொரு இந்த கோடை காலம் வந்தாலே எல்லாரும் வெப்ப அலை, வெப்ப அலைன்னு சொல்றாங்க. இந்த வெப்ப அலை என்றால் என்ன? இந்த சராசரி வெப்பநிலைக்கும், இந்த வெப்ப அலைக்கும் வித்தியாசத்த நம்ம எப்படி பார்க்கிறது? 30 வருஷத்துக்கு சராசரி எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் இயல்பு அளவு. இது வந்து இன்னைக்கோட இயல்பு. இந்த இயல்பிலிருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒரு வெப்பநிலை ஒரு இடத்துல இந்த இயல்பிலிருந்து மேலே ஏறி அதிகமாக போயிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் நம்ம வந்து வெப்ப அலைன்னு சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு உயர்ந்து போகுது, இயல்பிலிருந்து எந்த அளவுக்கு போகுது, அதை தவிர்த்து அது பதிவான அளவு. இப்போ வந்து கடல் பகுதியாக இருந்தால், உள்பகுதியாக இருந்தால், மலைப்பகுதியாக இருக்கா 3 விதமாக பிரிக்கிறோம். ஏன்னா வெப்பத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா கோடைக்காலத்தில் வந்து அது கடல் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிறதா, இல்லை உள்பகுதியில் இருக்கிறதா, இல்லை வந்து மலைப்பகுதியில் இருக்கிறதா வந்து நமக்கு வெப்பத்துடைய இது தாக்கம் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 37 டிகிரி கடல் பகுதியில் இருக்க வேண்டும், 40 டிகிரி உள்பகுதியில் இருக்க வேண்டும், 30 டிகிரி மலைப்பகுதியில் இருக்கணும். இது வந்து மினிமம் பதிவாகணும். அப்புறம் இயல்பிலிருந்து எந்த அளவுக்கு அந்த அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ 4.5லிருந்து 6.4 டிகிரி வரைக்கும் இருந்தால் இயல்பிலிருந்து இருந்ததுன்னா அதை வந்து நம்ம வெப்ப அலைனும், 6.4 டிகிரி இயல்பை விட அதிகமாக இருந்தால் தீவிர வெப்பநிலையும் சொல்கிறோம். சராசரிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்குரிய சராசரி அளவு தான் வந்து இயல்பு அளவு. இப்ப கடந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் தமிழகம் முழுவதும் வெப்பமானது எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்துச்சு? வெப்ப அலையின் தாக்கம் எப்படி இருந்துச்சு? ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சராசரியாக அப்படி பார்க்கும்பொழுது கடலோர பகுதியில் வந்து கிட்டத்தட்ட 35 டிகிரியிலிருந்து உள்பகுதியை நோக்கி போகும்போது 40 டிகிரி வரைக்கும் பதிவாக இருந்தது. சராசரியாக நம்ம 30 நாளுக்கான சராசரி சொல்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது திருப்பத்தூர், சேலம், ஈரோடு இதெல்லாம் வந்து 40-41 டிகிரி வரைக்கும் பதிவானது. இயல்பிலிருந்து சராசரியான இயல்பு அளவுகளை அப்படி நீங்கள் பார்க்கின்ற பொழுது வந்து கடலோர பகுதிகளிலும் கிட்டத்தட்ட 1லிருந்து 2 டிகிரியும், உள்பகுதியை நோக்கி செல்லும் பொழுது இயல்பிலிருந்து 2லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாக பதிவாயிருக்கு. குறிப்பாக ஈரோடு, கரூர், பரமத்தி, தருமபுரி, சேலம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3லிருந்து 4 டிகிரி வரைக்கும் இயல்பை விட அதிகமாக இருக்குது. பொதுவாகவே நம்ம இதில் பார்க்கின்ற பொழுது வந்து ஏப்ரல் மாதத்தில் இயல்பை விட தமிழக பகுதியில் 3-4 டிகிரி வரைக்கும் கூட பதிவாகிருக்கு. குறிப்பாக உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து இது வந்து சராசரி. அதிகபட்சமாக பார்க்கும் பொழுது இந்த 30 நாளில் பார்க்கும் பொழுது ஈரோட்டில் வந்து 43 டிகிரி வந்து கிட்டத்தட்ட 20ஆம் தேதி 20 முதல் 23 தேதி வரைக்கும் நமக்கு வந்து 43 டிகிரி செல்சியஸ் ஒட்டி அந்த இது பதிவாயிருக்கிறது. அதில் அதிகபட்சமாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஏற்ற இறக்கவும் அதில் வந்து ஊட்டியை பொறுத்த வரைக்கும் 5.8 டிகிரி ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து நம்ம 29 டிகிரி வரைக்கும் பதிவாகிச்சு. மலைப்பகுதியிலேயே அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து இதை தவிர்த்து பார்க்கின்ற பொழுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் அதுவும் பார்க்கணும். நம்ம இந்த காலத்தில் நம்ம அதிகபட்ச வெப்பநிலை சொல்கிறீங்க, குறைஞ்சபட்சம் பொறுத்து கடலோர பகுதி வரைக்கும் பிரச்சனை இல்லை. நமக்கு 29 டிகிரி அந்த அளவில் தான் இருக்குது. உள்ளே போகும் பொழுது இப்போ நாமக்கல், ஈரோடு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20லிருந்து 21 டிகிரிக்குள்ளே தான் இருக்குது. அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரியும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரியும் போயிருக்கு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளில் 20 டிகிரி அளவுக்கு வெப்பம் போயிட்டு வருது. இதை தவிர்த்து நம்ம கோடை மழை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் இடி கூட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக இது பருவமழை இல்லை, கோடை மழையிலேருந்து இடி மூலமாக தான் மழை வரும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு இது வரைக்கும் பார்க்கின்ற பொழுது நமக்கு வந்து இயல்பாக 6 சென்டிமீட்டர் இருந்திருக்கணும். தமிழகம் முழுக்கும் பார்க்கும்பொழுது பதிவான மழையளவே வந்து 9 மில்லிமீட்டர் தான். கோடை மழை அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நமக்கு வந்து வெப்பம் மண் வந்து ஈரம் அப்போ வந்து ட்ரை சாயில் தான் இருக்குது. சாயில் தொடர்ந்து ட்ரையாக இருக்கும் பொழுது வெப்பமும் அதில் போகுது. காற்று வந்து அவ்வளோ வேகம் இல்லாமல் இருக்கிறது. ஈரப்பதம் அதிகமாக அதாவது தொடர்ந்து ஈரப்பதம் இருக்குது. பகல் நேரத்தில் இருக்கலாம், ஏற்ற இறக்கம் இருக்கும் பொழுது மேகக்கூட்டங்கள் உருவாகாத ஒரு சூழ்நிலை இருந்தபொழுது குறிப்பாக நமக்கு இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் கடைசியில் நம்ம பார்க்கும்பொழுது சில மழை 1-2 இடங்கள் இருந்தது. அதை தவிர்த்து பெரும்பாலான இடங்களில் வெப்பம் அதிகமாக இருந்த காரணத்தால் இந்த சூரிய வெப்பம் நேரடியாக இருந்த காரணத்தால் நமக்கு வெப்பம் அதிகமாக இருந்தது. தமிழகத்தில் இந்த மே மாதத்தில் இந்த வெப்பத்தின் அளவு வந்து எப்படி இருக்கும்? மே மாதம் தொடர்ந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரை கூட இந்த வெப்பத்தின் அளவு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய அளவு அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டத்திற்கு எப்படி வெப்பம் இருக்குன்றது பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம இது வெளியே பண்ணுறோம். அந்த வகையில் இப்போ அடுத்து வரக்கூடிய இதில் வந்து கிட்டத்தட்ட 39 டிகிரிலிருந்து 42 டிகிரி வரைக்கும் பதிவாகக்கூடிய வாய்ப்பு தமிழக பகுதியில் இருக்கக்கூடிய பார்க்கணும். பெரும்பாலும் 2லிருந்து 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை தவிர்த்து அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம கணித்து சொல்லும் பொழுது மேகக்கூட்டங்களுடைய அமைப்போ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து வெப்ப அலைகளுடைய இது இருக்கக்கூடிய பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக மேற்கு, வடமேற்கு மாவட்டங்கள், திருப்பத்தூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது
ஆந்திர பகுதியிலும் கர்நாடக பகுதியிலும் இருக்கின்ற வெப்ப காற்றானது இங்கே வரக்கூடிய இதில் நம்ம என்ன பண்ணுறோம், விண்ட் டிஸ்கண்டினியூட்டி சொல்கிறோம். இந்த காற்று வடக்கு திசை காற்று இல்லை மேற்கு திசை காற்று இந்த பகுதியில் பகல் நேரத்தில் வீசும் பொழுது நமக்கு வெப்பம் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.